அஸ்ஸலாமு அலைக்கும். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு ஷபினா சமையல். இன்றைக்கான வீடியோவில் சாஃப்ட் லேயர் சப்பாத்தியும் பன்னீர் கிரேவி, சிம்பிளான பன்னீர் கிரேவி எப்படி பண்ணலாம் பார்க்கலாம் வாங்க. கிரேவிக்கு தேவையான மசாலா ரெடி பண்ணிக்கலாம். ஃபஸ்ட்டு ஒரு பேன் வச்சு அதில் தேவையான அளவு எண்ணெய், 4 மீடியம் சைஸு வெங்காயம் ஸ்லைஸாக கட் பண்ணி வதக்கி விட்டுக்கலாம். அதுக்கப்புறம் 2 மீடியம் சைஸ் தக்காளி அதையும் சேர்த்து நல்லா வதக்கி விட்டு, இஞ்சி பூண்டு 2 காஞ்ச மிளகாய் 4-5 முந்திரி எல்லாம் சேர்த்து நல்லா வதக்கி விட்டுக்கோங்க. இது ஒரு 5 நிமிஷம் மீடியம் ஃப்ளேமையும் வதங்கட்டும். இன்றைக்கி நான் 200 கிராம் பன்னீர் எடுத்திருக்கேன். இந்த மாதிரி க்யூபாக கட் பண்ணி எடுத்துக்கோங்க. இதில் நம்ம மிளகாய்த்தூள், மஞ்சள்தூள், உப்பு இது 3ஐயும் சேர்த்து நல்லா மசாலா தடவி எடுத்து வச்சுக்கலாம். வெங்காயம் தக்காளி நல்லா வதங்கி வந்துடுச்சு. இது நல்லா ஆற விட்டு ஒரு மிக்ஸி ஜாரில் மாற்றி நல்லா பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்துக்கலாம். இதை சிம்பிளாக தான் இந்த கிரேவி செய்ய போகிறோம். இதில் பட்டர் எதுவும் சேர்க்குறதில்ல. இப்போ அதே பேனில் கொஞ்சமாக எண்ணெய் விட்டு நம்ம மசாலா தடவி வச்ச பன்னீரை சேர்த்து ஒரு 5 நிமிஷம் ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாம். ஃப்ரை பண்ணும்போது பன்னீர் சாப்பிடாதவங்க கூட கண்டிப்பாக இதை சாப்பிடுவாங்க. நல்லா மசாலா உள்ளே இறங்கி நல்லா ஜூஸியாக இருக்கும். இதை ட்ரை பண்ணி பாருங்கள். ஒரு 5 நிமிஷம் 2 பக்கம் நல்லா திருப்பி விட்டு நல்லா கோல்டன் கலராக ஃப்ரை பண்ணி எடுத்திங்கன்னா நம்மளுடைய பன்னீரும் சூப்பராக ரெடி ஆகிடும். அப்புறமா இதே பேனில் கொஞ்சமாக ஜீரகம், ஒரு பிரியாணி இலை, அரைச்ச வெங்காயம் தக்காளி பேஸ்ட்டு அதையும் சேர்த்து கொஞ்சமாக தண்ணியும் சேர்த்துட்டு ஒரு டீஸ்பூன் மிளகாய்த்தூள், 1 டீஸ்பூன் தனியாத்தூள், 1/4 டீஸ்பூன் மஞ்சள்தூள், 1/4 டீஸ்பூன் கரம் மசாலா இதெல்லாம் சேர்த்து நல்லா வதக்கி விட்டுக்கலாம். தேவையான அளவு உப்பு, தேவையான தண்ணி நல்லா பச்சை வாசனை போகிற வரைக்கும் மூடி போட்டு மூடி வச்சுக்கலாம். இப்போ நம்ம ரெடி பண்ணி வச்ச ஃப்ரை பண்ணி வச்ச பன்னீரையும் சேர்த்து நல்லா கலந்து விட்டுக்கலாம். நான் கிரேவிக்கு பட்டர் சேர்க்காததுனால ஒரு 2 ஸ்பூன்னு நெய் சேர்த்துருக்கேன். சேர்த்து நல்லா கலந்து விட்டுக்கலாம். பட்டர் அன்றைக்கி இல்லை, அதனால் பட்டரில் நான் செய்யலை. சிம்பிளாகவே நான் எண்ணெயிலே நான் தாளிச்சிட்டேன். கிரேவி நல்லா திக்காக ஆயிடுச்சு. இப்போ நம்ம தேவையான மல்லி இலை தூவிக்கலாம். நம்மளுடைய கிரேவியும் ரெடி ஆயிடுச்சு. இப்போது நான் ஏற்கனவே மாவு நல்லா பிசைஞ்சு எடுத்து வச்சுட்டேன். இதில் சப்பாத்திக்கு தேவையான உருண்டை எடுத்து இந்த மாதிரி ஃபஸ்ட்டு ஓரளவுக்கு நல்லா தேய்ச்சி எடுத்துக்கலாம். தேய்ச்சி எடுத்துகிட்டு கொஞ்சமாக எண்ணெய் தடவி இந்த மாதிரி ஃபோல்டு பண்ணிக்கோங்க. நான் ஃபோல்டு பண்ண மாதிரி இந்த மாதிரி ஃபோல்டு பண்ணி எடுத்திங்கன்னா நம்ம லேயர் சப்பாத்தி ரெடி ஆகிடும். இதே மாதிரி நான் எல்லா சப்பாத்தியும் ரெடி பண்ணி அதுக்கப்புறம் மறுபடியும் நம்ம தேய்ச்சி எடுத்துக்கலாம் எல்லா சப்பாத்தியையும். பாருங்கள், இதே மாதிரி தேய்ச்சி எடுத்துக்கிட்டேன் மறுபடியும். இப்போ ஒரு தவாவில் இந்த மாதிரி நம்ம தேய்ச்சி வச்ச சப்பாத்தியை போட்டு பாருங்கள் எவ்வளோ பஃப்னு வருதுன்னு. நம்மளுடைய சாஃப்டான லேயர் சப்பாத்தி ரெடி ஆயிடுச்சு. சேம் இதே மாதிரி எல்லாத்தையும் நம்ம சுட்டு எடுத்துக்கலாம். பாருங்கள் எவ்வளோ சாஃப்டான லேயராக இருக்குன்னு. கண்டிப்பாக நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். சப்பாத்தி சாப்பிடாதவங்க கூட இந்த மாதிரி சப்பாத்தி பசங்களுக்கும் பெரியவங்களுக்கும் சூப்பராக இருக்கும். கிரேவியும் நல்லா ஆறுனதுக்கப்புறமா இந்த மாதிரி திக்காக வந்துடுச்சு. இந்த பட்டரும் சேர்க்கலை, நான் க்ரீமும் சேர்க்கலை. சூப்பரான ஒரு சிம்பிளான கிரேவி. கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். என்னோடய வீடியோ பிடிச்சிருந்தால் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். வீடியோ பார்த்ததுக்கு தேங்க்யூ.